குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். சனியும் செவ்வாயும் ஒரு சேர்க்கை பெற்று ஒரே வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சனியும் செவ்வாயும் பாவகரக வரிசையில் வருவாங்க. பாவகரக வரிசையில் வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சேர்க்கை பெற்று அதே ஒரு வீட்டில் டிகிரி வயசில் 8 டிகிரிக்குள்ளே ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா தான் அது சேர்க்கைன்னு அர்த்தம். அப்படி சேர்க்கை பெற்று எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீடு கெடும். அந்த வீட்டுக்கு அதிபதியும் கெட்டு ஏதாவது 6, 8, 12 மறைஞ்சி இந்த சனியும் செவ்வாயும் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா, எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ 4ஆம் வீட்டில் இருந்தால் தாய் ஸ்தானம், சுகபோக ஸ்தானம், சொத்து சுகம் சேர்க்க ஸ்தானம், அந்த வீடு கெடும். அதே 9ஆம் வீட்டில் இருந்தால் தந்தை ஸ்தானம், தந்தை பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியங்கள்லாம் கெடும். அந்த வீட்டுக்கு அதிபதியும் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டா, அதே ஒரு சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த வீட்டில் உட்காந்து 9ஆம் இடத்துல உட்காந்து அந்த திசையை நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் தான் கொடுக்கும். ஏன்னா வீட்டுக்கு அதிபதி போய் மறையாமையே இருந்தாலும் இவங்க பாவகிரக வரிசையில் 2 பேரும் பகை கிரகம். அப்படி வரும்போது அந்த கஷ்டங்களை கொடுக்கும். அதே குருவின் தொடர்பு இருந்தால் கஷ்டங்களில் தந்தையால் பிரயோஜனப்படும். தந்தை சொத்து சம்பாதிப்பார், தந்தை உடல் ஆரோக்கியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா சுபகிரக தன்மையினுடைய பார்வை இருந்துச்சுன்னா, குரு பார்வை இருந்தால். அது இல்லை அப்படின்னா எந்த வீட்டில் இருந்தாலும் அது இல்லாமல் அந்த திசையை நடத்தினா அந்த வீட்டுக்குரிய பலனை கெடுக்க தான் செய்யும். சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா, ஒன்று அந்த வீட்டுக்குரியவர் மறையாமல் இருக்கணும், இல்லை அந்த சனி செவ்வாயை குரு பகவான் தொடர்பு கொள்ளணும். அப்படி இருந்ததுன்னா இந்த பாவ பலன் மறையும். எந்த வீட்டில் 2வது வீட்டில் இருந்தாலும் 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், குடும்பம் கெடும், பணவரவு கெடும். இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு உண்டான ஒவ்வொரு வீடுக்குடைய தன்மையை கெடுக்கும். அந்த வீட்டுக்குடிய கிரகமும் போய் கெட்டு போயிருந்தாருன்னா, குரு பார்வையில் இருந்ததுன்னா அந்த வீடு கெடாது. அதே சனி செவ்வாய் 9ஆம் இடத்துல தனிப்பட்ட முறையில் சனியோ இருந்தாலும் செவ்வாயோ இருந்தாலும் அந்த 9ஆம் அதிபதியும் கெட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா, அது அந்த தசை நடக்கும்போது எந்த வயசில் தசை நடந்தாலும் அது கெடுதல்களை தான் செய்யும். தந்தையால் பிரயோஜனம் இருக்காதுங்கிற கணக்கில் வந்துடும். அதே சுபத்தன்மை இருந்துச்சுன்னா நன்மை இருக்கும். அதே போல் 8ஆம் இடத்துல சனி பகவானோ செவ்வாயோ இருந்தால் அதனுடைய திசையை நடத்துனுச்சுன்னா, அதே குரு பார்வை 8ஆம் அதிபதி போய் மறையாமல் நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு 8ஆம் இடங்கிறது நம்மளுடைய ஆயுள் ஸ்தானங்கிறது. அந்த அந்த பலனும் இதே போல் தான், அந்த பலன் நல்ல பலனாக நடக்கும். இதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம பலன் அறிய வேண்டும். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.